வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாகவே செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி சேர்க்கும்போது அந்த பலகாரம் வந்துட்டு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போது 2 மணி நேரம் பொறுத்து இந்த அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த அரிசி பருப்பை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இந்த அரிசி பருப்பு கூடயே 2-3 சில் தேங்காயை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் அதோடைய விதையை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது மாவு நல்லா தயாராகிடுச்சு. இது கூட டேஸ்ட்டுக்காக நம்ம வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். எப்போவுமே வெல்லம் சேர்க்கும்போது அந்த மாவு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாவு வந்து இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் அரைக்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பலகாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான தீக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பலகாரம் சுட்டிங்க அப்படின்னா அழகாக நல்லா பூரி மாதிரி உப்பி வரும். இந்த பலகாரம் நல்லா மிதக்க ஆரம்பித்ததும் 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சமாக அரிசி மாவோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவோ கலந்து கூட நீங்கள் பலகாரம் செய்யலாம். ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு 2-3 நாள் கூட வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்லாம். மாவு கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெயில் சுட வேண்டாம், குழிப்பலகார சட்டியில் செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா குழிப்பலகார சட்டியில் செய்கிறதுக்கு எப்போவுமே மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு கலந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பற்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா குழிப்பலகார சட்டியில் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக குழிப்பலகாரமும் அழகாக சூப்பராக தயாராகிடும். நீங்களும் இந்த கந்தரப்பத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.